எல்லாருக்கும் வணக்கம். ஓ சாமி வேற டேய் கூட்டு போங்கடா. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஆடி மாதம் ரியாக்ஷன் வீடியோ தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். என்னங்க எனக்கு ஒண்ணுமே புரியல. அதுதானப்பா எனக்கும் புரியல. உங்களுக்கே தெரியும் ஆடி மாதம்னா என்னன்னா, எல்லாரும் அவங்க பிடிச்ச குலதெய்வத்துக்கு போய் எல்லாரும் சாமியை கும்பிட்டு அப்புறம் கூழ் ஊற்றுவாங்க. அப்புறம் இந்த ஆடி வெள்ளி அப்படிலாம் இப்படி எல்லாமே இருக்குது. நம்ம அதை பற்றி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். இப்ப நான் என்ன உங்கள்கிட்ட சொல்றது, ஆடி மாதம் ரியாக்ஷன் வீடியோ அப்படின்னு சொல்லும் போது எல்லாரும் இதில் டிஸ்டர்பன்ஸ் ஆகுது எதுலன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு 5 மணிக்கெல்லாம் சாமி பாட்டு போட ஆரம்பிச்சிருவாங்க. எல்லாம் டெக்னாலஜி. அது அவங்க வீட்டு பக்கத்துல அந்த கோயில் இருக்கிறவங்கலாம் இன்னும் சொல்ல போனா ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருக்கும் அவங்களுக்குலாம். அதுல நானும் இருக்கிறன்றதுல ரொம்ப பெருமைப்படுறேன். நம்ம அதை பத்தி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். அதை பத்தி பேசுறதுக்கு முன்னாடி நம்ம வீடியோ பார்த்துட்டு வந்துட்டு பேசலாம். அதுக்கு முன்னாடி ஆரம்பிக்கலாமா? நம்ம ஃபர்ஸ்ட் வீடியோவுக்கு போகலாம். நமதவளே உவனே சரியம்மா உள்ளமெல்லாம் உன்னம் இதுல என்ன சொல்றாங்கன்னு அப்படி பாத்தீங்கன்னா, ஆடி மாசம் வைப்பு ஏத்துமா, ஆடி மாசம் வைப்பு ஏத்துமான்ற மாதிரி இந்த சாமி பாட்டு போட்டு ஒரு வைப்பு ஒன்று இது பண்றாங்க. ஆனா நீங்களே ஒரு விஷயத்த நோட் பண்ணி பாருங்களேன். இந்த நம்ம எந்த பாட்டு கேட்டாலும் அது ஒரு சில இதுவாக தான் இருக்கும். என்னதான் இருந்தாலும் இந்த சாமி பாட்டு மாரி எந்த பாட்டும் வராதுதான் நான் நினைக்கிறேன். ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு சாமி பாட்டு, ஒரு நிதானமான சாங்கா இருக்கட்டும், அதுல இருக்கிற லிரிக்ஸா இருக்கட்டும், அந்த ஒரு நமக்கே ஒரு எப்படி சொல்றது, அப்படியே அந்த மாதிரி ஒரு வைப் ஒன்று நம்மளுக்கு கிடைக்கும். அந்த வைப்புன்னு அந்த ஒரு புத்துணர்ச்சி, அது எப்படி சொல்றதுன்னு எனக்கு தெரியல. உங்களுக்கு யாராச்சும் தெரிந்தா நீங்க தாராளமாக கமெண்ட் பண்ணுங்க. நம்ம அடுத்த வீடியோக்கு போகலாம். இதுல என்ன சொல்லணும்னா, மீ அண்ட் மை பாய்ஸ் அந்த ஆடி மாதம் ஏரியா டோலிஸ், அது அங்க இருக்கிற பொண்ணுங்களாம் நம்ம ஒருத்தர் அட்ராக்ஷன் பண்றதுக்காக எந்த பாட்டு நம்ம அது கேட்டு கூட மாட்டோம். அந்த பாட்டுக்கு நம்ம டான்ஸ் ஆடுவோம். அதே மாதிரி தான் அந்த ஏரியா பசங்களாம் இது நாங்களே பண்ணிக்கிறோம். ஏடினா நம்ம எல்லா பாட்டுக்குமே ஆடுவோம். அந்த மாதிரி தான் அது ஆடினே இருப்பேன் அப்படிலாம் சொல்லுவாங்கல்ல. என்ன பாட்டு என்ன டீம்னு தெரியாத அளவுக்கு நம்ம டான்ஸ் ஆடிப்போம். ஆனா அந்த கோயில் திருவிழான்னு வந்துட்டு அந்த ஏரியாவே ஒரு அலங்காரமா இருக்கும். ஒரு எப்படி அம்மனுக்கு அலங்காரம் பண்ணி அந்த பார்க்கும் போதெல்லாம் ஜொலிக்கு பார்ப்பாங்களோ அந்த மாதிரி தான் இந்த ஏரியாவும் சரி. இந்த ஏரியா எல்லாரும் முடிவு பண்ணி இந்த மாதிரி ஒரு விஷயத்த பண்ணணும், இந்த மாதிரி ஆடலும் பாடலும் நிகழ்ச்சி, சாமி கும்பிடணும், ஊர் திருவிழா, அந்த காப்பு கட்டுறது, இது எல்லாமே இதை சொல்றதுக்கு இது இன்னும் இருக்குது. எனக்கு தெரிஞ்சது தான் நான் சொல்றேன். உங்களுக்கு யாராச்சும் தெரிஞ்சுன்னா நீங்க தாராளமாக கமெண்ட்ல சொல்லுங்க. நம்ம அடுத்த வீடியோவுக்கு போகலாம். இதுல என்ன, ஆடி வெள்ளிக்கு பாட்டை அதை பேசுறத மியூட் போட்டு அந்த பாட்டுக்கு அது மேட்ச் பண்ணிட்டாங்க. இந்த மீம்ஸ் வச்சு ஏகப்பட்ட ரியாக்ஷன் மீம்ஸ் எல்லாம் இருக்கும். இது உங்களுக்கே தெரியும். அந்த மாதிரி எந்த ஒரு மீம்ஸ் இருந்தாலும் நீங்க தாராளமாக கமெண்ட் பண்ணுங்க. ஆடி வெள்ளி, இந்த ஆடி வெள்ளி பாட்டை, ஆடி வெள்ளி கிழமையிலே அந்த பாட்டை வச்சு ஒவ்வொருத்துக்கு ஒவ்வொரு லிரிக்ஸை கொடுத்துக்கிறாங்க. நம்ம அடுத்த வீடியோ போகலாம். ஆடி வெள்ளியிலே தாய்
ஆடி மாதம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு, நம்மளுக்கு வந்து தூக்கம் வந்து கம்மியாயிடுச்சு. அது வேறு தான். நீங்களே ஒரு விஷயத்த நோட் பண்ணி பாருங்களேன். ஆடி மாதம் ஸ்டார்ட் ஆன உடனே எல்லா இடத்துலையும் மைக் செட்டு கட்ட ஆரம்பிப்பாங்க. நகர்ன லைட் செட்டிங். அந்த ஒரு மாதம் அந்த லைட் செட்டிங் போகிறவங்களுக்காக இருக்கட்டும், இல்லை யாராக வேணா இருக்கட்டும், எல்லாருக்குமே ஒரு வேலை ஒன்று வந்துடுங்க. இந்த கோயில் திருவிழா முடிகிற வரைக்கும், அந்த ஸ்டார்ட் டு எண்ட், அது வரைக்குமே ஒரு நிர்வாகிகள்லாம் இருந்து ஒரு விஷயத்த வந்து பண்ணுவாங்க. அதுக்கு வந்து தூக்கம் இல்லாமல் வேலை செய்யணும். சரி, அங்கே கோயிலில் தான் ஃபங்க்ஷனு, நம்ம வீட்டில் நிம்மதியாக தூங்கலான்னு பார்த்தா அதுதான் கிடையாது. ஆடி மாதம் ஸ்டார்ட் ஆச்சுன்னா எல்லா நாளுமே நம்மளுக்கு வந்து கோயில் திருவிழா தான். அந்த மாதிரிலாம் இருக்கும். தூங்கியது வந்து பார்த்தா இந்த மாதிரி தான் நடக்கும். ஆடி மாதம் ஸ்டார்ட் ஆயிடுச்சுல, நம்ம வந்து அதை பற்றி ஒரு வெறுப்பாக பார்க்காம ஒரு வந்து நம்மளுக்குன்ட்டு ஒரு கடமையாக பார்க்கணுன்ட்டு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா நம்ம வந்து எல்லா விஷயத்தையும் நம்ம வந்து பார்த்து பண்ணும்போது அதுக்கு துணையாக இருக்கிறது இந்த வந்து ஒரு கடவுள். அது வந்து ஒரு சில பேருக்கு நம்பிக்கை இருக்கும், ஒரு சில பேருக்கு வந்து நம்பிக்கை இருக்காது. ஆனால் என்னதான் இருந்தாலும் நமக்கு மேலே ஒரு சக்தி இருக்கிறத வந்து நம்ம வந்து ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும். அதனால ஆடி மாதம் ஸ்டார்ட் ஆச்சுன்னா எல்லாருக்கும் என்னதான் கஷ்டங்கள் இருந்தாலும் அந்த சந்தோஷம்னு ஒன்று இருக்கும் தெரியுமா. அந்த கோயில் திருவிழா முடிகிற வரைக்கும் அந்த ஏரியாவே ஒரு களைகட்டும், தெருவிழாம் களைகட்டும். நாங்களும் கோயில் திருவிழா போயிட்டு ப்ரோக்ராம்லாம் ஈவெண்ட்லாம் வந்து இந்த ஊர் திருவிழா ஆடலும் பாடலும் மிக்ஸ்லாம் நாங்கள் வந்து பண்ணி கொடுப்போம். அதுவும் சந்தோஷமாக இருக்கும். எங்களுக்கும் அந்த கோயில் திருவிழா பார்த்தா மாதிரியே இருக்கும். நம்ம கடைசியாக ஒரு வீடியோ வந்து பார்த்தோம். ஆடி மாதம் வைப் இதுதாங்க. நம்ம என்னதான் ஒரு வந்து ரியாக்ஷனில் ஒரு ஃபன் என்டர்டைன்மெண்ட்டாக பார்த்தாலும் இந்த கடைசியாக ஒரு வந்து நம்ம வந்து பக்தியோடு தான் முடிக்கணுன்ட்டு நான் நினைக்கிறேன். ஏன்னா நம்ம என்னதான் வந்து அப்படி இப்படின்னு சொன்னாலும் ஒரு கடவுள்ன்றது ஒரு நமக்கு ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம். நம்ம என்ன ஒரு விஷயமா இருந்தாலும் அதை வந்து கடவுள்ன்ற ஒரு மைண்ட் செட்டுக்கு நம்ம வந்து வந்துடுவோம். என்னதான் நம்ம அப்படி இப்படின்னு சொல்லியிருந்தாலும் கோயிலுக்கு போனால் ஒரு நிம்மதி ஒன்று கிடைக்கல. அந்த நிம்மதியாக நம்ம வந்து கடவுள்ன்றோம். நம்ம வந்து இந்த பார்த்த ரியாக்ஷனில் வந்து ஒரு சிலதெல்லாம் நமக்கு வந்து சிரிக்கிற மாதிரியே இருந்தாலும், ஆனால் அதெல்லாம் நடக்கிற ஒரு விஷயத்த தான் நான் வந்து ரியாக்ஷனாக எடுத்து போடுறேன். நீங்கள் வந்து நினைப்பீங்க இவனா இவன் கடவுளை வந்து கிண்டல் பண்ணுறான், சாமி வந்து கிண்டல் பண்ணுறான் அப்படின்லாம் நினைக்க தேவையில்ல. ஏன்னா நானே கடவுள் பக்தி உள்ளவன் தான். அதனால் வந்து எனக்கே தெரியும் எதை எப்படி பேசணும், எங்கே எதை பேசணுன்ட்டு எனக்கே நல்லா தெரியும். ஓரளவு முழுசாக போகாமல் நம்ம வந்து மேலோட்டமாக நம்ம வந்து அதை பற்றி பார்த்தாவே நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம வந்து இதை வந்து சொல்லும் போதே ஒரு வந்து நம்மளுக்கே ஒரு பக்தி மாரி ஒரு விஷயத்த வந்து கிடைக்கும். அது வந்து எந்த ஒரு மாற்றமும் கிடையாதுன்ட்டு நான் நினைக்கிறேன். நம்ம ஆடி மாதம்னாவே ஒரு சந்தோஷம் ஒன்று கிடைக்கும். அந்த சந்தோஷத்தோடு நம்ம வந்து இந்த ரியாக்ஷனோடு வந்து முடிக்கலாம். எப்பவுமே சொல்கிற மாதிரி ஒரு விஷயத்த வந்து நான் சொல்கிறேன், பிடிச்ச விஷயத்த பண்ணுங்கள், அதை பிடிச்சி பண்ணுங்கள், அதுக்கு வந்து முயற்சி பண்ணுங்கள். விஜய் நான் சொல்கிற மாதிரி நல்லதே நடக்கும், வெற்றி நிச்சயம். அடுத்த ரியாக்ஷன் வீடியோவில் வந்து உங்களை வந்து நான் சந்திக்கிறேன். நான் தான் உங்கள் ஜீவா. பாய்.